போட்டித் தேர்வு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் பார்கவி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் சரிங்களாப்பா, கெமிஸ்ட்ரியில் எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா அது சார்பாய்வாளர் தேர்வாக இருக்கட்டும் சரி, இரண்டாம் நிலை காவலர் தேர்வாக இருக்கட்டும் சரி, அடிக்கடி மோஸ்ட்லி ஒரு 90% நாட்கள் இந்த 4 விதியிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்துகிறாங்கப்பா. எல்லாமே சில பழையவங்களை கேட்குறாங்க, பொறுத்துகளில் அல்லது விச் ஒன் இஸ் கரெக்ட் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. இன்றைக்கி அதை எப்படி எளிமையாக ஷார்ட்கட்டோட தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். வாங்க போவோம். முதல்ல விதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருண்மை அழியா விதி. சரிங்களாயா, பொருண்மை அழியா விதி யாருப்பா சொன்னது? லவாசியர். பொருண்மை அழியா விதி லவாசியர். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே ஒரு விதி படிக்கும்போது ஷார்ட்கட்டோட படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லாமே படிக்கக்கூடாது. இப்போ பொருண்மை அழியா விதி, இந்த விதியை பொறுத்தவரை நமக்கு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா அழியா, இதுதான். சரிங்களாயா, அழியா அப்படின்ற விட பார்த்துக்கோங்க. சரிங்களா, இங்கே நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா லா லவாசியர் லா அப்படின்னு வச்சுக்கோங்க. லா இல்லையா, லவாசியர் லா லவாசியர் அப்படின்னு லா அப்படின்னு வச்சுக்கோங்க. லானா என்னப்பா? சட்டம். சட்டம் எப்பயுமே என்னப்பா பண்ணக்கூடாது? அழியக்கூடாது. அவ்வளோதான். இதை பொறுத்தவரை இல்லையா, அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ரெண்டாவது பெருக்கல் விகித விதி. இந்த 4 விதியை வச்சு தான் உங்களுக்கு கரெக்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. பெருக்கல் விகித விதி. இப்போ பாருங்க, பெருக்கல் எதுலப்பா வரும்? பெருக்கல். இதில் கீவேர்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கல். சரிங்களா, பெருக்கல். இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டன் டன். சரிங்களா, டன். பெருக்கல் அப்படின்றது எதுலப்பா வரும்? மேக்ஸ், கணிதம். சரிங்களா, டன் அப்படின்றதும் எதுலதான்ப்பா வரும்? கணிதம். சரிங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, கணிதம். இதுவும் எதில் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணிதத்தில் தான் வரும். டன் அப்படின்றதும் கணிதத்தில் தான் வரும். சரிங்களா, இதுதான் கீவேர்டு. நீங்கள் முழுவதுமாக அப்படியே மெமரி பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த வேர்டு இதில் கீவேர்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழ். சரிங்களா, தலைகீழ் அப்படின்றதான் கீவேர்டு. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா செல்மியஸ் ரிச்சர். நீங்கள் பாருங்க, ரிச்சர் ரிச்சர்ட் 2 போடலாம், சில இடங்களில் 8 போடுவாங்க. அதனால ரிச் இதுதான் நமக்கு. அந்த ரிச்சர் கூட வேணாம், இந்த ரிச்சை மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரிச் பணம். ரிச் அப்படின்னா என்னப்பா? பணம் அதிகமாக வச்சுருக்கோங்க அல்லது அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னு தான் படிக்கிறோம். ரிச்னா பணம், பணம் அதிகமாக வச்சுருக்காங்க. எப்பயுமே எப்படிதாப்பா பேசுவாங்க? தலைகீழாக தான் பேசுவாங்க. அப்போ இது முடிஞ்சுங்கயா. அதுக்கடுத்து மாறா விகித விதி. சரிங்களா, இதுதான். சரிங்களா, மாறா அப்படின்றதான் கீவேர்டு. இங்க மாறா அப்படின்றதான் கீவேர்டு. இங்க கீவேர்டு எதை பார்க்கணும் அப்படின்னா சோசப். சரிங்களா, சரிங்களா, சோசப் அப்படின்றது எந்த மதத்துலப்பா? மேக்சிமம் பேர் எங்க வைப்பாங்க அப்படின்னா எந்த மதத்துல அப்படின்னா கிறிஸ்டின். சரிங்களா, எந்த மதத்துல வைப்பாங்க அப்படின்னா கிறிஸ்டின் மதத்துல தான் வைப்பாங்க. எப்பயுமே அவங்க என்னப்பா எது மாற மாட்டாங்க? மதம் மாற மாட்டாங்க. என்னப்பா எது மாற மாட்டாங்க? மதம் மாற மாட்டாங்க. அப்ப என்னையா மாறா விகித விதி அப்படின்னா சோசப் ப்ரொடியூஸ். அவ்வளோதான். ஒரு முறை இப்படி அழகா ஷார்ட்கட்டோட ஒரு கீவேர்டு தான் எடுக்கணும். அப்படியே முழுவதுமா படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆகாது. அப்போ இங்கே என்னையா ஃபர்ஸ்ட் என்னையா கீவேர்டு அழியா அப்படின்னா இங்கே என்ன பார்க்கணும்? லாவாசியர் அப்படின்னு. லா சட்டம் அழியக்கூடாது. ரெண்டாவது என்னப்பா நீங்க பார்க்க வேண்டியது என்னையா? பெருக்கல் அப்படின்றது. இங்க பெருக்கல் அப்படின்ற வேர்டு விதியை கேட்டாங்கனாலே நீங்க எதை தேடணும்ப்பா? தன்னை தேடிடுங்க. மூணாவது என்னப்பா? தலைகீழ். சரிங்களா, தலைகீழ்னாவே ரிச். சரிங்களா, அவ்வளோதான். நாலாவது மாறா அப்படின்னா யார் மாற மாட்டா? சோசப் மதம் மாற மாட்டா. அதுக்கு அடுத்து இதில் என்ன அடிஷ்னல் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அவசியத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் கார்பன் என பெயரிட்டவர். சரிங்களா, கார்பன் என பெயரிட்டவர். சரிங்களா, கார்பன் என பெயரிட்டவர். ஆக்சிஜன் என பெயரிட்டவர் யார் அப்படின்னா லவாசியர் தான். அதுக்கடுத்து பொருண்மை அழியா தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்களை ஃபர்ஸ்ட் உலோகம் அலோகம், மெட்டல் நான் மெட்டல், உலோகம் அலோகம் அப்படின்னு பிரித்தவர் இவர் தான். உலோகம் அலோகம் அப்படின்னு பிரித்தவர் இவர் தான். இவரோட கூடுதல் அடிஷ்னல் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம ஜான் டால்டன் ஒரு முக்கியமான ஆளியா கெமிஸ்ட்ரியிலையும் சரி, கெமிஸ்ட்ரியில் மிக பிரபலமான ஆள். சரிங்களா, அணுவை கண்டுபிடிச்சவர் அப்படின்னாலும் சரி, அணு ஆட்டம் அப்படின்ற வேர்டு வந்துட்டாவே நீங்க என்ன போட்டுடலாம் அப்படின்னா ஜான் டால்டன் போட்டுடலாம். அணு அப்படின்ற வேர்டு வந்துட்டா என்னவா போட்டுடலாம்? ஜான் டால்டன் அப்படின்னு போட்டுடலாம். அணுவை கண்டறிந்தவர், டிஸ்கவர் பை ஆட்டம் அல்லது அணுவை மேலும் தக்க முடியாத துகள், அதான் சொல்லிட்டேன். ஒரே வார்த்தை அணு அப்படின்னா ஜான் டால்டன்.
போட்டுடலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து தனிமங்களை நீங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லெட்னா என்னப்பா குறியீடு பிபி, லெட்னா என்னப்பா குறியீடு பிபி, காப்பர்னா என்னப்பா சியு. இவருடைய காலகட்டங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிமங்களை குறிப்பதற்கு வரைபடங்களை பயன்படுத்தியிருப்பாரு. சரிங்களா? வரைபடம். இப்போ வாட்டர் அப்படின்னா இந்த மாதிரி முக்கோணம் கேட்பாங்கப்பா. தனிமங்களை குறிப்பதற்கு வரைபடங்களை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. யாரையா? ஜான் டால்டன். அதுக்கடுத்து நிறக்குருடு, அதான் ரொம்ப இவருடைய ஒரு முக்கியமானது நிறக்குருடு. கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்வாங்க. கலர் பிளைண்ட்னஸ், நிறக்குருடை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அவர்தான் நிறக்குருடை கண்டறிந்தவர். சரிங்களா? ஏன்னா நிறக்குருடு அவருக்கே இருந்திருக்கும். அதுக்கடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா அந்த நிறக்குருடு அப்படின்னா நிறக்குருடு உள்ளவர்கள் என் நிறங்களை பிரித்தெறிய முடியாது அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னா ரெட்டும் கிரீனும். சரிங்களாப்பா? என்னப்பா? ரெட்டு கிரீன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.